நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. கடலூர் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்திங்கனாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும்
தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்த வரலையும் குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன்னு சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம், பொன், பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்ப லக்னம், கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இப்போது கும்ப லக்னம், கும்ப ராசிக்கு குரு பகவான் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபத்துவமானவர், அருமையானவர். 2ஆம் இடம் அருமையான இடம், 11ஆம் இடம் அதை விட அருமையான இடம். இப்போ 2-11க்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் உக்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இன்னும் சூப்பர், அருமை, ரொம்ப அருமை. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்தான பலம் இல்லையா, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தே நல்லது தான் பண்ணார்.
ஆனால் இப்போ 5ஆம் இடம் இன்னும் நல்லது பண்ண போகிறார். அவருக்கு ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம், உட்கார்ந்த இடம் சூப்பர். அப்போது ஸ்தான பலம் சூப்பர். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணிய அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும், நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் உங்களை எல்லாம் கொட்டி கொடுப்பார். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த ஆண்டு நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 5ல் குரு கெஞ்சி நாளும் கிடைக்காதுன்னா ஏன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனைகளும் இருக்காது, சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஜாலியாக இருக்கலாம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, சிறப்பாக பண்ணுவீங்க. பூர்வீகத்தில் கோயில் கட்டுறாங்க, டொனேஷன் கொடுப்பீங்க, அங்கே போய் நிற்பீங்க, மேற்பார்வை பார்ப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. சரி, இது ஸ்தான பலம் சூப்பர். குலதெய்வம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணியம் இருந்தாலே வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கும். அப்போது குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தாலே 1, 5, 9 1ஆம் இடத்தை குரு பார்க்குறாரா, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ல் குரு. கேமரா ட்ரைபேடு மாதிரி 1, 5, 9 ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 5 1, 5, 9 சிறப்பாக இருந்தாலே அவன் ஜெயிச்சிட்டாலும் அர்த்தம். வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்துடலாம். பாக்கியஸ்தானம் ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல, அது தானாக நடக்கும். பாக்கியம் அப்படின்னாக்கா, அதாவது கொள்வினை இருந்தால் தானுங்க கொடுப்பினை கிடைக்கணுவாங்க இல்லையா ஒரு பழமொழி. அப்போ பாக்கியமானவன் இந்த நேரம் அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க, இது கிடைக்கணும்னு விதி இருக்குது, கிடைக்குதுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாக்கியம். அப்போது எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பார்க்காத விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். தந்தைக்கு யோகமான காலம், தந்தைக்கு தொழில் வளர்ச்சி, தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 5ஆம் இடம் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கைடு கிடச்சி, நல்ல அதாவது எம்ஃபில்லு, டாக்டரு, பிஹெச்டி, எம்எஸ்சி இது போல் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு, சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்போது கோயில் குளங்களுக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளிநாடு ஜாலியாக டூர், இன்ப சுற்றுலான்னு போகலாம், இல்லை தீர்த்த யாத்திரைன்னு கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அட சூப்பருங்க, சூப்பரோ சூப்பர். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழிலில் வளர்ச்சி, நம்பி கடனை வாங்கி வங்கிகள் மூலமாகவோ, அரசின் மூலமாகவோ, தனியார் துறையோ, இல்லை நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், தொழில் அற்புதமாக செல்லும். அப்போ அற்புதமாக சென்றால் தான் 11ஆம் இடம் லாபம், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரலையும் ராசியில் ராகு இருக்கார், ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், எதை செய்யலாம், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஒரு செயலை எழுத்தமாக முடிச்சுமான்னு செய்ய மாட்டீங்க, நாளைக்கு பார்க்கலாமே, இன்னும் இதை விட பெருசாக பார்க்கலாமே அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஆனால் குரு பார்க்குறாரு. அதனால் எது செய்தாலும் இன்றே செய்ய வேண்டும், இன்றே செஞ்சாலும் இப்போவே செய்ய வேண்டும்னு ஒரு இது இருக்குது இல்லையா, அதுபடி செயல்படுவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7 கேது. என் குடும்பத்தில் என்னதான் தேனாறு பாலாறு ஓடினாலும் உங்களுக்கு கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு
ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும். கூட்டத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு ராகுவால் தீமை தரக்கூடிய ராகு குரு பார்வையில் இருக்கிறதால நல்லதே செய்வார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அது வெளிநாடு உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், சொந்த தொழிலுக்காக போகலாம். பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்புறம் எந்த நாட்டுக்கு போகிறீங்க விசா அப்புறம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வெளிநாடு போவதற்கான அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அளப்பரிய ஒரு பலனை பார்க்க போகிறீங்க. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாம் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போவீங்க. அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாகட்டும், இல்லை ரசாயன துறையாகட்டும், நிதித்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், யாராக இருந்தாலும் அற்புதமான ஒரு ஆண்டு, சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இல்லைங்க கதையாக விட்றீங்க, ரீலாக விட்றீங்கன்னு கேட்கலாம். 7 சனி நடக்குது இருக்கட்டும். 7 சனி முதல் சுற்று நடக்கிற 19 வயசுக்குள்ளே இருக்கிறதாங்க பசங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, நினச்ச கோர்ஸில் போய் சேர முடியாது. ஆனால் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு சுற்றுங்க இது. 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணும். அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருளார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ராகு சாதகமாக இருக்கார், குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார், அவரு சாதகமாக இருக்கார். கேது ஒன்று தான் 7 இருக்கார். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி சனி 2ல் இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடம் சனி பார்க்குதில்ல. சுகஸ்தானம், சுகமே இல்லாத மாதிரி இருப்பீங்க. எப்போ பாரு பிஸியாக இருக்குங்க, ஒரு தேவைப்படுற இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறதால உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் அப்போ அது சுப செலவு பண்ணித்தானே ஆகணும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லா சிறப்பு. அதாவது இந்த கும்ப லக்னம், கும்ப ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஆண்டு. மாணவர்களுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். நல்லா சாதிப்பீங்க. அதான் ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிப்பீங்க. உங்களுக்கு கைடு கிடச்சி நல்ல முன்னுக்கு வருவீங்கன்னு நம்ம சொன்னோம். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏற்றமான ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவங்க அங்கே ஜம்ப் ஆகி இன்னொரு போஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உயர்ந்து நல்ல அரசியல்லையும் ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க. மற்றபடி இந்த விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு. கலைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு டெக்னீஷியன் அது என்ன டெக்னீஷியனாக கேமரா அசிஸ்டண்ட்டு, டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி, கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.